கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சொத்து பிரச்சனை என்பது ஏற்பட்டு அது உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் சோறு சாப்பிட முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி விட்டது என்றுதான் கூற வேண்டும். 4ஆம் இடமான பூமி மற்றும் பூர்வீக சொத்து ஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரக கோளாறுகளால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களிலே அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்திலோ பெரும் வில்லங்கங்களும் வழக்குகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விதைத்தது. ஆனால் நீங்கள் இதை எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. உடன் பிறந்தவர்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உண்மையான உறவுகளும் சொந்த பந்தங்களும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நமக்கு ஏமாற்றத்தை தேடி கொடுப்பாங்க. அதுல உங்களுடைய நிலமானது இருக்கும், அதை நீங்க தான் வாங்கி போட்டிருப்பீங்க. ஆனா அதுல நிலையான ஒரு பட்டாவோ நிலையான ஒரு டாக்குமெண்டோ இல்லாமல் இருப்பதால் அதனை அறிந்து கொண்ட சில மனிதர்கள், அதுவும் உங்க கூடவே இருக்கக்கூடியவங்க, நண்பர்கள், உறவினர்கள், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் உங்களுக்கு முன்னாலேயே போயிட்டு அந்த ஒரு நிலத்தை அவங்க பேர்ல எழுதி அவங்களுடைய பேர்ல எழுதி வாங்கி வைத்துக் கொள்வது, இந்த மாதிரியான சில செயல்களையும் வாழ்க்கைக்குள்ள செய்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. அது உங்களுக்கு எதுவுமே ஆரம்பத்துல தெரிந்திருக்காது. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லாம வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இதனை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இது எப்படி நடந்தது, இது எப்படி சாத்தியமாகும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் அது ஏற்பட்டு உங்களுடைய இடமானது மற்றவங்களுடைய பெயரிலும் மற்றவங்களின் கைகளுக்கும் பறிப்போன ஒரு சம்பவங்கள் உங்களுடைய மனதுக்குள் இன்னும் இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது கவலைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். பங்காளிகளின் பேராசையினாலும் உறவினர்களின் சூழ்ச்சியினாலும் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போகும் சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கப்பட்டது. இருப்பினும் அது உங்களுக்கு வரவேண்டிய பங்கு. உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் இருந்த சொத்துக்கள், அது எப்படி உங்களுடைய கையை விட்டு போனது, இதற்கெல்லாம் காரணங்கள் யார், இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர் யார், என்னை பற்றி முழுவதும் தெரிந்து வைத்த நபர் யார் என்று எதுவுமே தெரியாம உங்களுடைய மண்டையை நீங்க குழப்பிக் கொண்டே இருப்பீங்க. இது எப்படி சாத்தியம் என்று தெரியாமலும் நீங்க சில பேச்சுக்களை அவங்க கூட பேசி பார்ப்பீங்க. அது சண்டை சச்சரவா வந்து இப்போ வரைக்கும் அவங்க கூட நீங்க பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைத்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு சொத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்ததான் கேட்டா நிச்சயமா கிடைக்கவில்லை. அது கிடைக்காம இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கு. உங்களின் சொந்த உரிமைக்காக நீங்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் காவல் நிலையங்களையும் அலைய வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆகிவிட்டது. நியாயம் உங்கள் பக்கம் இருந்துமே பணப்பலமும் ஆள் பலமும் இல்லாமல் போனதால் உங்களுடைய சொத்து முடக்கப்பட்ட போது பெரும் மனவேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அடைந்தீங்க. அந்த ஒரு மனவேதனை இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். அடுத்ததா மன அழுத்தங்கள். லக்னத்தில் நிழல் கிரகங்களின் சஞ்சாரமோ அல்லது ராசிநாதன் சந்திரன் கேதுவோடு இணைந்து கிரகண தோஷம் பெற்றிருந்த காலங்களிலோ நீங்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டீங்க. அந்த கடுமையான மன அழுத்தங்கள் இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. வெளியில் பார்க்கும்போது கவலையே இல்லாத மனிதரை போல சிரித்த முகத்தோடு வலம் வந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு எரிமலையை வெடித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடித்து கொண்டும் இருக்கிறது. தேவையில்லாத பயம், தேவையில்லாத குழப்பங்கள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்துமே உங்களுடைய மனதை வாட்டி எடுக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு இது எப்பொழுது முடிவுக்கு வந்துவிடும், இது எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டுமே தாங்க இருக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கு. இரவில் தூக்கம் இல்லாமலும் யாரிடம் உங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமலும் உள்ளுக்குள்ளேயே புதைத்து வைத்து அந்த ஒரு பாரம் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கியது. அந்த நரக வேதனை இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள உறவினரின் ஒரு அவமானம். பந்து ஜனஸ்தானமான 4ஆம் வீட்டில் பாப கிரகங்களின் பார்வை விழுந்த போது உங்களின் சொந்த இரத்த பந்தங்களான உறவினர்களை உங்களுக்கு பெரும் ஒரு எதிரிகளாக மாறியிருப்பார்கள். ஆனால் உங்களுடைய உறவினர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவி செய்வார்கள், உங்களுடனே எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு எதிரிகளாக மாறியவர்களும் உண்டு. நீங்கள் நல்ல நிலையில் இருந்தபோது ஒட்டி கொண்டவர்கள் உங்களின் பொருளாதாரத்தில் ஒரு சிறிய தொய்வு ஏற்பட்டவுடன் உங்களை மட்டம் தட்டி பேசவும் தொடங்கினார்கள். சுப நிகழ்ச்சிகளிலும் பொது இடங்களிலும் உங்களை ஏளனமாக பேசுவதும் உங்களின் நிலையை சுட்டிக்காட்டி அசிங்கப்படுத்துவதுமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்தனர். உங்களின் சுயமரியாதையை ஒட்டுமொத்தமாக சிதைக்கும் நோக்கில் அவர்கள் வீசிய வார்த்தை அம்புகள் உங்களுடைய உறவினர்கள் என்ற கூட்டத்தை விட்டே தள்ளி வாழ வைத்தது. அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள ஓடிக்கொண்டு அது இன்னமும் உங்களை தேவையில்லாத குழப்பங்களுக்கும் தேவையில்லாத கவலைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டுமே தாங்க இருந்தது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை
நீங்கள் தான் கடகம் ராசி அன்பர்களான நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குழந்தைகளால் ஒரு சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். புண்ணியஸ்தானமான 6ஆம் வீடு சுபத்துவம் அடைவதால் பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு பெருமகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். ஆனா பிள்ளைகளினால் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் எந்த ஒரு வேலையவோ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுல உங்களுக்கு தாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் மற்றவங்களின் மூலமாக வர ஆரம்பிக்கும். உங்களுடைய குழந்தைகளை பார்த்து எப்பொழுதுமே ஒரு பயத்துடனே இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்த கடகம் ராசினருக்கும் மாபெரும் வரப்பிரசாதமாக மழலை செல்வம் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு யோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. இன்னொரு பக்கம் குழந்தையை பார்த்து பயந்து கொண்டிருந்த தாயார் பெற்றோர்களின் வாழ்க்கைக்குள்ள இனிமே நல்லதான ஒரு செயல்களை உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து உங்களை அவர்கள் பக்கம் மயக்க வைப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருமைகளை தேடி கொடுப்பார்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். உங்களின் பிள்ளைகள் கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் போட்டிகள்ல மாநில அளவில் சாதனை படைப்பார்கள். உங்களுக்கு சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பெயரையும் பெருமையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். பிள்ளைகளின் திருமண கனவுகள் எல்லாமே நனவாக ஆரம்பிக்கும். அவங்களின் எதிர்காலம் சிறப்படைவதை கண்டு நீங்கள் மனப்பூரிப்பு அடைவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். உங்களுக்குள்ள ஒரு மன அமைதியானது கிடைக்கும். லக்னாதிபதி சந்திரனின் சுபத்துவத்தாலும் ராசிக்கு குருவின் பார்வை விழுவதாலும் உங்களின் நீண்ட கால மன உளைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம் குழப்பம் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்துமே உங்களை விட்டு ஓடிவிடும். தியானம் ஆன்மீக மற்றும் இறை வழிபாடுகளில் உங்களுடைய மனமானது ஈடுபடும். இரவில் நிம்மதியான ஒரு ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமாக மாறிவிடும். உங்களுடைய மனதிற்குள் ஒரு பிரம்மாண்டமான அமைதியும் தெளிவான சிந்தனையும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் பதற்றமின்றி புன்னகையோடு எதிர்கொள்ளும் ஒரு மனதில் ஒரு முதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழங்கும். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்ல ஒரு விஷயத்துல நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் காலங்கள் மாற மாற உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்வீங்க. அடுத்ததா சொத்து யோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. இது வரைக்கும் உங்களுடைய கையை விட்டு போன சொத்துக்கள் கூட மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கைகூடிவிடும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு மனை தோட்டங்கள் அல்லது புதிய வாகனங்கள் வாங்கும் உங்களின் நீண்ட நாள கனவுகள் இப்பொழுது நினைவாகிவிடும். அது மட்டுமல்லாமல் பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நில விவகாரங்கள் எவ்விதமான வில்லங்கங்களும் இன்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு சாதகமாகவே உங்களுடைய கைக்கு வந்து சேரும். ஒரு நன்னாளும் இதுவாகத்தான் இருக்குங்க. ஆனா இது உடனே நடக்காது. இது சம்பந்தமா நாட்களும் பேச்ச ஆரம்பிக்க கொஞ்ச நாட்களில் எல்லாமே நல்லதாகவே நடந்துவிடும். இதற்கு முன்பு உங்களுடைய பெயரில் இருந்த சொத்துக்கள் கூட மற்றவங்களுடைய பெயர்ல மாற்றப்பட்டிருக்கும். அதுக்கும் இப்பொழுது நீங்க கோர்ட்டு கேசன் அலைஞ்சீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய பெயரில் நிச்சயமாக வர வைக்கலாம். அந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வங்கியின் வீட்டு கடன்கள் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களின் பெயரிலேயே புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாவதால் சமூகத்தின் உங்களின் பொருளாதார பலமானது பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரம் நிலையானதாக மாறிவிடும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நன்றி. கவலைகளும் கஷ்டங்களும் எந்த ஒரு வேலையவோ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுல உங்களுக்கு தாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் மற்றவங்களின் மூலமாக வர ஆரம்பிக்கும். உங்களுடைய குழந்தைகளை பார்த்து எப்பொழுதுமே ஒரு பயத்துடனே இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்த கடகம் ராசினருக்கும் மாபெரும் வரப்பிரசாதமாக மழலை செல்வம் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு யோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. இன்னொரு பக்கம் குழந்தையை பார்த்து பயந்து கொண்டிருந்த தாயார் பெற்றோர்களின் வாழ்க்கைக்குள்ள இனிமே நல்லதான ஒரு செயல்களை உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து உங்களை அவர்கள் பக்கம் மயக்க வைப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருமைகளை தேடி கொடுப்பார்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். உங்களின் பிள்ளைகள் கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் போட்டிகள்ல மாநில அளவில் சாதனை படைப்பார்கள். உங்களுக்கு சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பெயரையும் பெருமையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். பிள்ளைகளின் திருமண கனவுகள் எல்லாமே நனவாக ஆரம்பிக்கும்.
அவங்களின் எதிர்காலம் சிறப்படைவதைக் கண்டு நீங்கள் மனப்பூரிப்பு அடைவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். உங்களுக்குள்ள ஒரு மன அமைதியானது கிடைக்கும். லக்னாதிபதி சந்திரனின் சுபத்துவத்தாலும் ராசிக்கு குருவின் பார்வை விழுவதாலும் உங்களின் நீண்ட கால மன உளைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்துமே உங்களை விட்டு ஓடிவிடும். தியானம், ஆன்மீக மற்றும் இறை வழிபாடுகளில் உங்களுடைய மனமானது ஈடுபடும். இரவில் நிம்மதியான ஒரு ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமாக மாறிவிடும். உங்களுடைய மனதிற்குள் ஒரு பிரம்மாண்டமான அமைதியும் தெளிவான சிந்தனையும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் பதற்றமின்றி புன்னகையோடு எதிர்கொள்ளும் ஒரு மனதில் ஒரு முதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழங்கும். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்ல ஒரு விஷயத்துல நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் காலங்கள் மாற மாற உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்வீங்க. அடுத்ததா சொத்து யோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. இது வரைக்கும் உங்களுடைய கையை விட்டு போன சொத்துக்கள் கூட மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கைகூடிவிடும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டங்கள் அல்லது புதிய வாகனங்கள் வாங்கும் உங்களின் நீண்ட நாள கனவுகள் இப்பொழுது நினைவாகிவிடும். அது மட்டுமல்லாமல் பல வருடங்களாக இழுபறியில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நில விவகாரங்கள் எவ்விதமான வில்லங்கங்களும் இன்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு சாதகமாகவே உங்களுடைய கைக்கு வந்து சேரும். ஒரு நன்னாளும் இதுவாகத்தான் இருக்குங்க. ஆனா இது உடனே நடக்காது. இது சம்பந்தமா நாட்களும் பேச்ச ஆரம்பிக்க கொஞ்ச நாட்களில் எல்லாமே நல்லதாகவே நடந்துவிடும். இதற்கு முன்பு உங்களுடைய பெயரில் இருந்த சொத்துக்கள் கூட மற்றவங்களுடைய பெயர்ல மாற்றப்பட்டிருக்கும். அதுக்கும் இப்பொழுது நீங்க கோர்ட்டு கேசன் அலைஞ்சீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய பெயரில் நிச்சயமாக வர வைக்கலாம். அந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வங்கியின் வீட்டு கடன்கள் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து